ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசனிங் அபிலிட்டி செக்ஷனில் ஆல்ஃபபெட் சீரீஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்குறோம். இது ஒரு ஈஸியஸ்ட் அண்ட் சின்ன டாபிக் தான், பட் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் மேக்ஸிமம் கேட்பாங்க. சரி, இப்போ இதில் என்னென்னா, இந்த ஆல்ஃபபெட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்ஃபபெட்ஸுக்கு ஃபார்வேர்டு ஆர்டர் நம்பர் அண்ட் ரிவர்ஸ் ஆர்டர் நம்பர் நான் எழுதியிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மெயினாக கொஷின்ஸை கேட்பாங்க. அண்ட் இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்று, இந்த டேர்ம் ஃப்ரம் த லெஃப்ட்டு to the right, from the right to the left. ஓகே, ஃப்ரம் த லெஃப்ட் டு தி ரைட் ரெண்டுமே ஒன்று தான். ஃப்ரம் த லெஃப்ட்னா என்ன அர்த்தம்? லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்துன்னு அர்த்தம். ஓகேங்களா? டு தி ரைட்னா என்ன அர்த்தம்? டுவர்ட்ஸ் ரைட். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து புறப்பட்டா எங்கே போவோம்? ரைட் ஹேண்ட் சைடு நோக்கி தான் போவோம். அதே மாதிரி ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். டு தி லெஃப்ட், ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எப்படி போவோம்? டு தி லெஃப்ட் தான் போவோம், டுவர்ட்ஸ் லெஃப்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 4 டேர்மை நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 டேர்ம் வந்து யூஸ் பண்ணி தான் மெயினாக இந்த கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரி, என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். விச் ஆஃப் த லெட்டர் இஸ் 7th ஃப்ரம் லெஃப்ட்? 7th ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 7th லெட்டர். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃப்ரம் லெஃப்ட்னா என்ன? இந்த சைடு. ஓகே, 7th ஃப்ரம் லெஃப்ட் வந்து ஜி. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த லெட்டர் இஸ் 18th ஃப்ரம் ரைட்? 18th ஃப்ரம் ரைட். ஃப்ரம் ரைட்னா என்ன? ஸோ இந்த பக்கம். சரிங்களா? ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 18th லெட்டர் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஐ. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த லெட்டர் இஸ் 17th டு தி லெஃப்ட்? டு தி லெஃப்ட்னா என்ன அர்த்தம்? டு தி லெஃப்ட்னா இந்த டேரக்ஷன் அர்த்தம், அதாவது டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஓகே, லெஃப்ட் சைடு நோக்கி டுவர்ட்ஸ் லெஃப்ட். 17th லெட்டர் டு தி லெஃப்ட். 17th லெட்டர் டு தி லெஃப்ட் என்ன? ஜே. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த லெட்டர் 22nd டு தி ரைட்? டு தி ரைட்னா என்ன? அதாவது ரைட் சைடு நோக்கி. சரியா? டு தி ரைட். ஓகே, டு தி ரைட். 22nd லெட்டர் டு தி ரைட். 22nd லெட்டர் டு தி ரைட் அது வி. ஸோ இது வந்து நார்மலாக கேட்குற கொஷின்ஸ். சரி, நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ், இன்னும் சில டைப் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு, விச் லெட்டர் இஸ் 8th டு தி லெஃப்ட் ஆஃப் 7th லெட்டர் ஃப்ரம் த ரைட்? ஓகே, 8th டு தி லெஃப்ட் ஆஃப் 7th லெட்டர் ஃப்ரம் த ரைட். 8th டு தி லெஃப்ட். ஓகே, 8th டு தி லெஃப்ட். டு தி லெஃப்ட்னா என்ன? டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஸோ இந்த மாதிரி ரெண்டாக கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். 8th டு தி லெஃப்ட். ஓகே, டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஓகே, 8th டு தி லெஃப்ட். அண்ட் 7th லெட்டர் ஃப்ரம் த ரைட். ஃப்ரம் த ரைட்டு இதுதான் 7th லெட்டர் ஃப்ரம் த ரைட். ஸோ இப்போ ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷனில் போகுது. அப்போது ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே டைரக்ஷன் போட்டுக்கோங்க. 8 + 7 வந்து 15. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 15th லெட்டர் ஃப்ரம் த ரைட் ஆர் 15th லெட்டர் டு தி லெஃப்ட். சரியா? ரெண்டும் ஒன்று தான். ஓகே, 15th லெட்டர் ஃப்ரம் த ரைட் பார்க்க போகிறோம் ஆர் டு தி லெஃப்ட் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இங்கே பாருங்கள், நான் ஒரு இந்த இது வச்சுக்கிறேன். ஸோ இதை வச்சுட்டா ஈஸியாக நமக்கு புரியும். ஸோ 15th லெட்டர் ஃப்ரம் த ரைட். 15th லெட்டர் ஃப்ரம் த ரைட் எது? எல். ஸோ எல் இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். விச் லெட்டர் இஸ் 8th டு தி ரைட் ஆஃப் 7th லெட்டர் ஃப்ரம் தி லெஃப்ட்? 8th டு தி ரைட். 8th டு தி ரைட் என்ன? டுவர்ட்ஸ் ரைட். 8th டு தி ரைட் ஆஃப் 7th லெட்டர் ஃப்ரம் தி லெஃப்ட். ஃப்ரம் தி லெஃப்ட் என்ன? அதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து. சரி, ரெண்டுமே சேம் டைரக்ஷன் தான் போகுது. சேம் டைரக்ஷன் போச்சுன்னா ஆட் பண்ணிக்கோ, அதே டைரக்ஷன் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 15th லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட். 15th லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் எது? ஃப்ரம் த லெஃப்ட்லேருந்து 15th லெட்டர் வந்து ஓ. அப்போ ஆன்சர் வந்து ஓ. சரி, நெக்ஸ்ட், விச் லெட்டர் இஸ் 4th டு தி ரைட் ஆஃப் 7th லெட்டர் ஃப்ரம் த ரைட்? 4th டு தி ரைட். 4th டு தி ரைட் என்ன? டுவர்ட்ஸ் ரைட். ஓகே, 4th டு தி ரைட் ஆஃப் 7th லெட்டர் ஃப்ரம் த ரைட். ஃப்ரம் த ரைட். 7th லெட்டர் ஃப்ரம் த ரைட். ஃப்ரம் த ரைட், ரைட் சைட்லேருந்து. ஸோ இப்போ பாருங்கள், டேரக்ஷன் வந்து ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்கோங்க. எந்த டேரக்ஷன் மெஜாரிட்டி இருக்கோ அந்த டேரக்ஷன் போட்டுக்கோங்க. அப்போ 7 - 4 வந்து 3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 3rd லெட்டர் ஃப்ரம் த ரைட். இப்போ 3rd லெட்டர் ஃப்ரம் த ரைட் எது? எக்ஸ். ஆன்சர் வந்து எக்ஸ். நெக்ஸ்ட்டு, which letter is 4th to the left of 7th letter from the left? 4th to the left. 4th to the left என்ன? towards left. Okay, 4. and 7th letter from the left. from the left என்ன? இந்த பக்கம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து 7th letter from the left. இப்போ டேரக்ஷன் எப்படி இருக்குது? ஆப்போசிட் டேரக்ஷன் இருக்குது. மைனஸ் பண்ணிக்கோங்க, மெஜாரிட்டி டேரக்ஷனை போட்டுக்கோங்க. இப்போ 7 - 4 3. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லெட்டர் வந்து 3rd லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட். 3rd லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் எது? 3rd லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் வந்து சி. அப்போ ஆன்சர் வந்து சி. Next, which letter is exactly between the 8th letter from the left and 14th letter from the left hand? 8th letter from the left. Okay, which letter is exactly between 8th letter from the left? Okay, here one.
ஸோ 8th letter from the left. Okay, 8th letter from the left இது. And 14th letter from the left hand. அதே வந்து 14th letter from the left hand. அப்போ எது எக்ஸாக்டாக இருக்குது? எக்ஸாக்டாக மிடிலாக இருக்குது. ஸோ இதுக்கு இருக்கும் மிடில் வந்து K இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து இந்த கொஷனுக்கு K is the answer. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள். If the letters from T to Z are interchanged by the letters A to G in such a way that A takes the position of T and so on, then which will be the third letter to the left of 18th letter from the right? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? If the letters from T to Z, Tலேருந்து Z எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர் interchanged by the letter A to G. இப்போ T to Z எடுத்துகிட்டு வந்து A to G இருக்கிற இடத்துல போடுங்க. அது எப்படி போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, A இருக்கிற இடத்துல T போடுங்க. சரிங்களா? அப்படியே எழுதுங்க. மீதி லெட்டர்ஸ் அப்படியே எழுதுங்க. அதே மாதிரி T இருக்கிற இடத்துல ஏவை போட்டு அப்படியே Z வரைக்கும் A to G எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே என்னென்னா A to G, ஓகே, A இருக்கிற இடத்துல T போட்டேன், TUVWXYZ. ஸோ மீதி இருக்கிற லெட்டர் அப்படியே A to G, ஜிக்கு அப்புறம் HIJ KL MN OP QR S அப்படியே இருக்கா? இப்போ T இருக்கிற இடத்துல என்ன வந்துருச்சு? A வந்துருச்சு. ABCDEFG. ஸோ இப்போது which will be third letter to the left of, third letter to the left, okay, third letter to the left என்ன? left hand side நோக்கி, to the left of 18th letter from the right. from the right என்ன? ஸோ 18th letter from the right. ஸோ டைரக்ஷன் எப்படி இருக்குது? சேம் டைரக்ஷனாக இருக்குது. அப்போது 18 + 3 வந்து 21st letter. அப்போ 21st letter from the right என்னன்னு பார்க்கணும். இப்போ 21st letter from the right என்ன? Y தான் இதோட ஆன்சர். ஓகே, Y தான் இதோட ஆன்சர். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின். சரி, நெக்ஸ்ட்டு. If the first 6 letters are written in reverse order, then the next 6 letters are reversed. 6 letters are reversed order and so on, and at the end Y is interchanged by Z, then which is the fourth to the right of 13th letter from the left? அதாவது என்ன சொல்கிறாங்க? முதல் 6 லெட்டர், ஓகே, ஃபஸ்ட் 6 லெட்டர் எடுத்துக்கோங்க, ரிவர்ஸில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 6 ரிவர்ஸு, நெக்ஸ்ட் 6 ரிவர்ஸ் எழுதுனோடனே, அதே மாதிரி நெக்ஸ்ட் 6 ரிவர்ஸ் எழுதுனோடனே லாஸ்ட்டாக வந்து ஒய்யே இசட் இருக்கும். சரியா? ஸோ இந்த இசட் அண்ட் ஒய் வந்து ஒய் இசட் வந்து அதையும் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஒய் இருக்கிற இடத்துல இசட்டும், இசட் இருக்கிற இடத்துல ஒய்யும் போட்டுக்கோங்க. ஸோ இப்படி எழுதுனா விச் இஸ் த fourth to the right of 13th letter from the left அப்படின்னு கேட்குறேன். ஸோ இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 6 லெட்டரை நான் ரிவர்ஸில் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் 6 லெட்டர் ரிவர்ஸு, அதுக்கப்புறம் 6 லெட்டர் ரிவர்ஸு, அதுக்கப்புறம் 6 லெட்டர் ரிவர்ஸு. ஒய் இருக்கிற இடத்துல இசட் வந்துடுச்சு, இசட் இருக்கிற இடத்துல ஒய் போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க? விச் இஸ் த fourth to the right. fourth to the right என்ன? towards right. fourth to the right of 13th letter from the left. 13th letter from the left இது இதே தான், சேம் டைரக்ஷன் தான். இப்போ டைரக்ஷன் சேமாக இருக்குது. இப்போ 13 + 4 வந்து 17. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லெட்டர் வந்து 17th letter from the left. இப்போ என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஸோ n is the answer. இது ஒன் டைப் ஆஃப் கொஷின். சரி, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் என்ன? which letter in the alphabet is as far as, which letter in the alphabet is as far from G as T is from M? ஓகே, G has T is from M. சரி, இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இங்கே, சரி வேணாம், இங்கே இது வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம ABCD ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், which letter in the alphabet is as far from G as T is from M? T is from M. Tலேருந்து M. ஓகே, இங்கே பாருங்கள், Tலேருந்து M எத்தனை லெட்டர் இருக்குது? 1 2 3 4 5 6. ஓகே, T is from M. ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்க? which letter in the alphabet is as far from G as T is from M. சரி, Tலேருந்து எம்முக்கு இன்பிட்டில் 1 2 3 4 5 6 6 லெட்டர் இருக்குது. அப்போது அதே மாதிரி ஆஸ் ஃபார் ஜிலேருந்து பார்க்கும்போது ஆஸ் ஃபார் என்ன லெட்டர் வருதுன்னு கேட்குறாங்க. 1 2 3 4 5 6 6th லெட்டர் எழுதக்கூடாது. பிகாஸ் இந்த T to M வந்து இன்பிட்வீனில் 6 லெட்டர் இருக்கா, ஆஸ் ஃபார் தான் கேட்குறாங்க. அப்போ 7th லெட்டர் தான் இதோட ஆன்சர் வரும். ஆஸ் ஃபார்னு கேட்கும்போது அதை விட தாண்டி, அதாவது Tக்கு எம்முக்கு இன்பிட்வீனில் எவ்வளோ லெட்டர் இருக்கோ
அதே மாதிரி ஆஸ் ஃபார் அந்த லெட்டரை விட அட்லீஸ்ட் ஒன்றாவது அதிகமாக இருக்கும். எங்கேருந்து கவுண்ட் பண்ணும்போது ஃப்ரம் ஜி. இப்போ ஜிலேருந்து கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 4 5 6. ஓகே, 1 2 3 4 5 6. சிக்ஸ்த் லெட்டர் எழுதக்கூடாது. பிகாஸ் டி அண்ட் எம்முக்கு இன் பிட்வீனில் 6 லெட்டர் இருக்குது. ஆஸ் ஃபார் தான் கேட்குறாங்க. அப்போ 7th லெட்டர் வரலாம். அப்போ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கணும்? என்ன இருக்கும்? ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு, இஃப் எவ்ரி alternative letter starting from A is removed from the alphabet, which letter among the remaining letter would be the third to the right of fifth letter from the right? If every alternate letter starting from A is removed, அப்போ ஏலேருந்து எல்லா ஆல்டர்னேட்டிவ் லெட்டர் ரிமூவ் பண்ணிகிட்டே வரணும். ஏ, சி, இ, ஜி அப்படியே ரிமூவ் பண்ணிட்டே வருமா? இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் வந்து ஒய், டபிள்யூ, யூ, எஸ், கியூ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டே வரும். ஸோ அப்படின்னா என்ன கேட்குறாங்க? among the remaining letters would be the third to the right of, third to the right, to the right என்ன? towards right, third to the right of fifth letter from the right, fifth letter from the right, from the right. இப்போ என்ன டைரக்ஷன் மாறி இருக்குது? அப்போ மெஜாரிட்டி டைரக்ஷன் எது? இதுதான். இப்போ 5 - 3 வந்து 2. ஸோ இந்த பக்கத்தில் செகண்ட் எது? 1 2. அப்போ ஆன்சர் என்ன? எக்ஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which letter is second to the left of, fifth to the right to the 8th to the left of, 20th letter from the left hand? So என்ன சொல்லியிருக்காங்க? which letter is second to the left of? second to the left என்ன? towards left plus fifth to the right of, to the right என்ன? towards right. சரி, இதை நம்ம தனியாக வச்சுப்போம். நெக்ஸ்ட் இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. 8th to the left, to the left என்ன? towards left of 20th letter from the left, 20th letter from the left என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து. இதுவும் மைனஸ் தான் வரும். ஸோ அப்போ இது வந்து மெஜாரிட்டி டைரக்ஷன் எது? இந்த டைரக்ஷன் தான் ரெண்டுத்துலேயும் மெஜாரிட்டி. அப்போ 5 - 2 வந்து 3, 20 - 8 வந்து 12. ஸோ அப்போ இது ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது. அப்போ ஆட் பண்ணால் 15. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 15th letter from the left. ஓகே, 15th letter from the left எது? 15th letter from the left வந்து O. ஸோ 15th லெட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் வந்து ஓ. அப்போ இதோட ஆன்சர் வந்து லாஸ்ட் சம்மோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஓ இஸ் த ஆன்சர். சரியா? ஸோ இப்போ இங்கே என்ன 2-3 இது கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த 2-3 இதுவுமே போட்டிருக்கேன். போட்டு என்ன டைரக்ஷன் மெஜாரிட்டி வந்து ஃபைனலாக அதை ஆட் பண்ணி அதுக்கு உண்டான ஆல்ஃபபெட்டை நம்ம எடுக்கணும். சரி, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஆல்ஃபபெட் சீரிஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்துப்போம். இன்னும் நெக்ஸ்ட் வந்து இன்னும் நிறைய டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.